அடுத்து நம்ம கொஸ்டின் டைப்பில் நம்ம எது பார்க்குறோம்னா, அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் இன்னொரு கொஸ்டின் பார்க்குறோம். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை? அதை பற்றி சொல்லக்கூடியது. அதில் என்னென்ன விஷயங்களோ அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் 369வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கடைசி சட்ட திருத்தம்னு சொல்லலாம். இப்போ கடைசியாக சட்ட திருத்தம் இதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பற்றி சொல்லும். ஆம், ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன ஒதுக்குன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியிருக்கு மட்டும்தான் மக்களவை மற்றும் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழிவகை செய்யும் பொருட்டு தான் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் இந்த செப்டம்பர் 20, 2023 இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 106வது சட்ட திருத்தம் 2023 பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. மசோதா எத்தனாவது மசோதானா 128வது மசோதா. சரி, இதில் நாரி சக்தி வந்தனம் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு கொடுப்பாங்க. இது நிறைய இதுக்காக நிறைய விதிகள் திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? 330A, 239AA, 334A, அதாவது மத்திய அரசு, யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு விருப்பத்திற்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை 33 கொடுக்குது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி தான். லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC/STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிலாம் கிடையாது. பொதுவாக இடஒதுக்கீடு என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிச்சிட்டது இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொகுதி மறைவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைப்படும். 2029க்கு பிறகு தான் நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 4 சரி. அப்போ 1, 4 சரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இது சரி. சரிங்களா? இதான் இருக்கும். இது கடைசியாக திருத்தப்பட்ட 106வது சட்ட திருத்தத்தின்படி 2023 கொண்டு வரப்பட்டது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. சரிங்களா? ஆனால் இன்னும் அதை செயல்படுத்தலை, கொண்டு வந்திருக்கிறாங்க. மசோதா எத்தனாவது